கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தேவ பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இந்த நாளிலும் காலை பொழுதிலும் உங்களோடு தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வாக்குத்தத்த வசனம் யாக்கோபு 5வது அதிகாரம் 13வது வசனம். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாயிருந்தால் சங்கீதம் பாட கடவன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே துன்பம் அப்படி என்கிறது கஷ்டம், வேதனை, வறுமை, நோய்கள் இதெல்லாம் தான். இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வரும்பொழுது நாம என்ன பண்ணணுமாம்? ஜெபிக்கணுமா? ஆண்டவர் சொல்றாரு, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் அப்படி என்று சொல்றார். எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்றால், அவர் நமக்கு விடுதலை கொடுப்பதற்கும் அவருடைய நாமத்தை உயர்த்துவதற்குமாக நாம் ஜெபிக்க வேண்டும். இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில நாம் எதிர்பார்த்த காரியம் கிடைக்கல, அது நடக்கல. அப்படி என்றால் என்ன செய்கிறாங்கன்னா, புலம்பிக்கிட்டே இருக்கிறோம். இது நடக்கலையே என்று புலம்புகிறோம். புலம்பல் பிசாசுனுடைய காரியம். இந்த புலம்புகிற காரியம் ஆண்டவருக்கு ஒருபோதும் பிடிக்காது. இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, எகிப்திலிருந்து தேவன் விடுதலை செய்கிறார். விடுதலை செஞ்சது மாத்திரமல்ல, அழகாய் அவர்களை கடுமையான வெயில் நேரத்தில் மேக ஸ்தம்பத்தை போலவும் இரவு நேரங்களிலே அக்கினி ஸ்தம்பவுமாக தேவன் வழி நடத்தினார். அவர்களுக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வதித்தார். ஆனாலும் அவர்கள் புலம்பிக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த புலம்பல் ஆண்டவருக்கு எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது தெரியுமா? எனவே புலம்பக்கூடாது. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தில் நாம புலம்பாம தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த கஷ்டமான சூழ்நிலையை மாற்றி கொடுங்கப்பா, இந்த வேதனை என்னிடத்திலிருந்து நீக்கும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் அப்படி என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். மகிழ்ச்சியா இருக்கும் போது என்ன செய்யணும்? சங்கீதம் பாடணும் என்று வேதத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார். பவுலும் சீலாவும் பாருங்க, எவ்வளவு துன்பமான நேரம், அடிக்கப்பட்டு கட்டப்பட்டிருக்காங்க. ரத்தம் சொட்டி கொண்டிருக்கும் போதே அவர்கள் ஆராதனை பண்ணி ஜெபம் பண்ணுகிறார்கள். அவர்கள் துதித்து தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது அவர்களை சுற்றி இருக்கிற தடைகள் விலகுகிறது. அதே போலதான் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. முதலில் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபம் பண்ணுங்க. இதுவரை செய்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இதுவரை நீர் நடத்தினீரே அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இனியும் செய்வீர் ஆண்டவரே, அப்படி என்று ஜெபம் பண்ணுங்க. அடுத்தபடியாக துதியுங்க, புலம்பாதீங்க. புலம்பலின் ஆவி இயேசுவின் நாமத்தினாலே நீங்கட்டும் என்று ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறேன் என்று சொல்லி கஷ்டமான சூழ்நிலையிலும் இக்கட்டான சூழ்நிலையிலும் தேவனை துதித்து மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்கள் மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வார். தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக உங்கள் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரோடு நாம் ஜெபிப்போமா? அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த நாளின் காலை நேரத்திற்காக உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் கூட நீர் ஒரு புதிய ஆசீர்வாதமான நாளை காண கிருபை தந்தீர் அப்பா. உமக்கு கோடாகோடி நன்றி தகப்பனே. இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை யாரெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களோ, யாரெல்லாம் வாஞ்சியோடு கேட்கின்றார்களோ, அவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் பலப்படுத்துங்க அப்பா. சரீர சுக பலன் ஆரோக்கியம் கொடுத்து நீர் பாதுகாத்துக் கொள்ளும். போக்கிலும் மரத்தில் உம்முடைய கிருபை, உம்முடைய பிரசன்னம் கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் சுவாமி. தகப்பனே, இந்த வேளையிலும் எங்களோடு இருந்து பாதுகாத்து வருகின்றீரம்பா. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நாங்கள் இராதபடிக்கு பவுலும் சீலாவும் போல நாங்கள் ஜெபித்து துதிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. நீர்தாமே ஆசீர்வதிங்கப்பா. வரும் நாட்களையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும் அப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய நாமம் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் பலவித பிரச்சனைகள் நிமித்தமாக, வியாதிகள் நிமித்தமாக, கடன் பிரச்சனை நிமித்தமாக, உறவுகள் நிமித்தமாக சமாதானத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை காண்கிறீரே ஆண்டவரே. ஒரு விசை அவர்களோடு இறங்கும் அப்பா. அந்த குடும்பங்களிலே உள்ள எல்லாவித தடைகளை நீக்கி, போராட்டங்களை நீக்கி, அசுத்த ஆவியின் கிரியை நீக்கி அப்பா, நீர் சமாதானத்தை கட்டளையிட்டு இயேசுவின் நாமத்தினால மகிழ்ச்சியுள்ள குடும்பமாக, ஒற்றுமையுள்ள குடும்பமாக, உண்மை விசுவாசிக்கின்ற குடும்பமாக தேவ அன்பில் வாழ கிருபை தாரும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து உயர்த்துங்க ஆண்டவரே.
இன்றைய நாட்களிலே பிறந்த நாட்களை சந்திக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா. புதிய வருடத்திற்குள் அவர்கள் பிரவேசிக்கின்ற பொழுது புது புது நன்மைகளையும் புதிய ஆசீர்வாதங்களையும் கண்டுகொள்ள வேண்டிய கிருபையை தாரும். நல்ல சுக பலன் ஆரோக்கியம் கொடுத்து அவர்களை பாதுகாத்தல்லாம், நீடிய ஆயுளை கொடுத்தல்லும் ஆண்டவரே. அனைவரையும் உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் சுவாமி. நீர் பெரிய காரியங்களை செய்ய போறதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறேன். குறை குற்றை யாவற்றையும் மன்னியும். துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.